أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. மூத்தா போர் பற்றிய மேற்கொண்ட விவரம் இவ்வாறு எடுத்துக் கூறப்பட்டுள்ளது. ஹசரத் அவுஃப் பின் மாலிக் அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஹசரத் ஜயித் பின் ஹாரிசா அவர்களுடன் புறப்பட்ட மக்களுடன் பயணத்தில் கலந்து கொண்டேன். ஏமன் வாழ் மக்களில் ஒருவர் என்னை சந்தித்தார். அவரிடம் வாள் மட்டும்தான் இருந்தது. முஸ்லிம் ஒருவர் ஒட்டகத்தை அறுத்தார். அந்த நபர் அவரிடமிருந்து சிறிது தோலை கேட்டார். அவர் அதை அவருக்கு கொடுத்து விட்டார். அதாவது அந்த ஒட்டகத்தின் தோலை கேட்டார். அவர் அதை கேடயம் போல் ஆக்கி கொண்டார். பிறகு கூறுகிறார்கள், நாங்கள் பயணம் புறப்பட்டோம். ரோமானிய படையுடன் நாங்கள் மோதினோம். அவர்களில் ஒருவன் பழுப்பு நிற குதிரையின் மீது உட்கார்ந்திருந்தான். அதன் மீது பொன்னால் ஆன சேனமும் பொன்னால் ஆன ஆயுதங்களும் இருந்தன. அந்த ரோமானியன் முஸ்லிம்களை கூவி அழைத்தான். அந்த ஏமன் நபர் பாறைக்கு பின்னால் இருந்து அவன் பக்கம் வந்தார். எதிரியின் குதிரையின் கால்களை வெட்டிவிட்டார். போர் நடந்தது. ரோமானியன் கீழே விழுந்து விட்டான். அவர் வாளை எடுத்துக்கொண்டு அவன் மீது ஏறி உட்கார்ந்து அவனை கொன்றுவிட்டார். அவனுடைய குதிரையையும் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டார். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை வழங்கியதும் ஹசரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோமானியனை கொன்ற அந்த நபருக்கு செய்தி அனுப்பி அவரிடமிருந்து சில பொருள்களை வாங்கி கொண்டார்கள். அதாவது பொருள்களை நீ ஒப்படைத்து விடு என்றார்கள். ஹசரத் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஹசரத் ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்தேன். நான் அல்லாஹ் பொருள்களை பற்றி என்ன தீர்ப்பு வழங்கியுள்ளான் என்று உங்களுக்கு தெரியுமா என கேட்டேன். ஹசரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புதிதாக முஸ்லிமாகியிருந்தார்கள். எனவே அவுஃப் அவர்கள், அது கொன்றவருக்கு சொந்தம், அதாவது எவர் எதிரியை கொன்றாரோ எதிரியின் அந்த பொருள் போர் செல்வம் அவரிடமே இருக்கும் என அல்லாஹ் தீர்ப்பு வழங்கியுள்ளது, இவருக்கு தெரியாது போலும் என நினைத்தார்கள். ஹசரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆமாம் எனக்கு தெரியும், ஆனால் நான் அதை அதிகமானதாக கருதினேன் என கூறினார்கள். அதாவது அவருக்கு கிடைக்க வேண்டியிருந்ததை விட அவர் எடுத்துக்கொண்டது அதிகமாக இருந்தது. இவர்கள் கூறுகிறார்கள், நான் அவர்களிடம், இந்த பொருள்களை அந்த நபருக்கு திருப்பி கொடுத்து விடுங்கள், இல்லையென்றால் நான் இதை கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பணிவுடன் எடுத்து கூறுவேன் என்று கூறினேன். ஹசரத் ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொருளை திருப்பி தர மறுத்துவிட்டார்கள். ஹசரத் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், பிறகு இவர்கள் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அவைக்கு சென்றார்கள். நான் அந்த நபரின் நிகழ்வை பற்றி பணிவுடன் கூறினேன். ஹசரத் ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து கொண்ட தோரணையையும் பணியுடன் எடுத்து கூறினேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், நீர் என்ன செய்தீர் என கேட்டார்கள். அவர்கள், நான் அதை மிகுதியான பொருளாக கருதினேன், நான் அதிகமானதாக நினைத்தேன், எனவே நான் அதிலிருந்து சிலவற்றை திரும்ப வாங்கி கொண்டேன் என்று கூறினார்கள். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எதை அவரிடமிருந்து வாங்கினீரோ அதை திருப்பி கொடுத்து விடுவீராக என கூறினார்கள். ஹசரத் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஹாலித், இப்பொழுது இதை வாங்கி பாருங்களேன் என்றேன். அதாவது இப்பொழுது நீங்கள் இதை எப்படி வாங்குவீர்கள்? ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி கூறிவிட்டார்கள், எனவே திருப்பி தந்துவிடுங்கள், இதை திருப்பி தருமாறு நான் உங்களிடம் கூறவில்லையா என்று கேட்டேன். எவ்வாறாயினும் ஹசரத் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இதை கூறி கொண்டிருந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டுவிட்டார்கள். பெரும் கண்ணியத்திற்குரிய ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஆயிற்று என கேட்டார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் பிறகு நடந்தது அனைத்தையும் கூறினேன்.
முதலில் இந்த விஷயத்தை முழுவதுமாக கூறியிருக்கவில்லை. இப்பொழுது கூறினார்கள், இதை திருப்பித் தாருங்கள் என்று நான் அவர்களிடம் கூறினேன். ஆனால் அவர்கள் செய்யவில்லை. இதனால் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருப்பமின்மையை வெளிப்படுத்தினார்கள். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹாலித் அவருக்கு எல்லா பொருள்களையும் திருப்பிக் கொடுக்காதீர் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் திருப்பிக் கொடுத்து விடுவீராக என கூறியிருந்தார்கள். இப்பொழுது திருப்பிக் கொடுக்கக்கூடாது என கூறினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்பியத் வழங்குவதற்காக இவ்வாறு கூறினார்கள், ஒரு விவகாரத்தின் தெளிவான பகுதி உங்கள் பங்கில் இருந்து அதன் அசுத்தம் அவர்கள் மீது இருக்கும் நிலையில் எனது அமீர்மார்களை விட விரும்புகிறீர்களா? ஒருவர் அமீர் ஆன பிறகு நீங்கள் உங்கள் முடிவு சரியானது என கூறுவதும் அதன் தூய்மையும் பரிசுத்தமும் உங்களிடம் வந்துவிட வேண்டும் என்றும் அதன் தீய அம்சம் ஏதும் இருந்தால் அது அமீர்மார்களுக்கு கிடைத்துவிட வேண்டும் என நினைப்பதும் ஆகிய இது மிகவும் தவறான விஷயமாகும். நீர் இப்பொழுது எனக்கு விஷயத்தை கூறியதும் நான் இப்பொழுது முதல் கட்டளையை திரும்ப பெறுகிறேன். ஹாலித் என்ன செய்தாரோ அது சரியாகத்தான் செய்தார். இப்பொழுது இங்கு அமீருக்கான கண்ணியத்தை நிலைநாட்ட வேண்டியிருந்தது. எனவே ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் முதலில் தவறான வேலையை செய்தீர்கள் என்று அமீரை குத்தி காட்டுகின்றீர் என்று கூறினார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் தீர்ப்பை திரும்ப பெற்றார்கள். ஹஜரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மூத்தா போரில் முஸ்லிம்கள் சிலர் ஷஹீதாகிவிட்டார்கள். முஸ்லிம்களுக்கு இணை வைப்பாளர்களின் சிறிது பங்கு போர் செல்வமாக கிடைத்தது. அந்த போரில் ஒரு மோதிரமும் இருந்தது. ஒரு நபர் அதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் சமர்ப்பித்தார். நான் அவரிடம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மோதிரத்தை எனக்கு வழங்கிவிட்டார்கள் என்று கூறினேன். ஹஜ்ரத் ஹுசைமா பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மூத்தா போரில் கலந்து கொண்டேன். ரோமானியர்களில் ஒருவன் என்னை ஒற்றையாக போர் புரிவதற்கு அழைத்தான். நான் அவனை கொன்றுவிட்டேன். அவன் தலைக்கவசம் அணிந்திருந்தான். அதில் மாணிக்கங்கள் பதிக்கப்பட்டிருந்தன. நான் அந்த மாணிக்கங்களை எடுக்க நினைத்தேன். நான் அவற்றை எடுத்துக்கொண்டேன். நான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அவைக்கு வந்தபோது நான் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மாணிக்கங்களை சமர்ப்பித்து விட்டேன். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவற்றை எனக்கு வழங்கிவிட்டார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஹஜரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் இவற்றை 1000 தீனாருக்கு விற்றேன். இதை கொண்டு நான் ஒரு பேரித்தம்பழத் தோட்டத்தை வாங்கினேன். அல்லாமா இப்னு கசீர் எழுதுகிறார்கள், முஸ்லிம்கள் போர் செல்வங்களும் பெற்றார்கள் என்பது இந்த அறிவிப்புகளிலிருந்து தெரிவாகிறது. தோல்வி அடையாதது மட்டுமல்ல, போர் செல்வங்களை பெற்றிருந்தார்கள். தோல்வி என்ற பேச்சுக்கே இடம் இருக்கவில்லை. இதுவோ ஒரு நுட்பமான இராணுவ செயலாக இருந்தது. அதை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் திரும்பி வந்து விட்டிருந்தார்கள். எவ்வாறாயினும் கூறுகிறார்கள், அவர்கள் அவர்களுடைய தலைவர்களிடமிருந்து பொருட்களை எடுத்துக்கொண்டார்கள். அவர்களுடைய அமீர்களை கொன்றுவிட்டார்கள். ஹஜரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மூத்தா நாளன்று எனது கையில் 9 வாள்கள் உடைந்தன. வெறும் ஒரேயொரு ஏமனின் தடித்த வாள் மட்டும் எனது கையில் இருந்துவிட்டது. அல்லாமா முஹம்மத் பின் யூசுப் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த அறிவிப்பிலிருந்து முஸ்லிம்கள் இணை வைப்பாளர்களை நன்றாக கொன்றார்கள் என்பது தெரிய வருகிறது. இல்லையென்றால் அவர்களால் இணை வைப்பாளர்களிடமிருந்து தப்பியிருக்க முடியாது. முஸ்லிம்களின் எண்ணிக்கை 3000ஆகவும் அதே வேளையில் இணை வைப்பாளர்களின் எண்ணிக்கை 2,00,000க்கும் அதிகமாகவும் இருந்தது. இந்த தனித்திருத்தலே முஸ்லிம்களின் மேன்மைக்கு நிரந்தரமான சான்றாகும். அல்லாஹ்வே நன்கறிவான். இப்னு இஸ்ஹாக் அவர்கள் இவ்வாறு அறிவித்துள்ளார்கள், ஹஜ்ரத் குத்பா பின் கதாதா அவர்கள் முஸ்லிம்களின் வலப்புறப்படையின் தலைவராக இருந்தார்கள். அவர்கள் மாலிக் பின் ராஃபிலா மீது தாக்குதல் தொடுத்தார்கள். அவன் கிறிஸ்தவ காட்டரபிகளின் தலைவனாக இருந்தான். அவர்கள் அவனை கொன்றுவிட்டார்கள். ஹஜ்ரத் குத்பா இதில் பெருமிதம் கொண்டவாறு அரபு கவிதைகளில் இவ்வாறு கூறி வந்தார்கள், நான் ராஃபிலா பின் இராஷின் மகன் மீது எப்படி ஈட்டி எறிந்தேன் என்றால் அது அவனுக்குள் தூரம் வரை சென்று விட்டிருந்தது. பிறகு அந்த ஈட்டி உடைந்து விட்டது. நான் அவனது கழுத்தில் ஆழமாக வாள் வீசிய போது முள் இருக்கக்கூடிய மரமான சலம் எனும் மரத்தின் கிளை வளைந்து விடுவது போன்று அவன் வளைந்து விட்டான். நாங்கள் அவனுடைய சாச்சாவளி பெண்களை விலங்குகளை ஓட்டுவது போன்று ஓட்டி வந்தோம். ஹஜ்ரத் அஸ்மா பின் அமீஸ் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த நாளில் ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் ஷஹீதானார்களோ அன்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் வீட்டிற்கு வருகை தந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜாஃபரின் மகன்களை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள். நான் அவர்களை அன்னார் முன் நிறுத்தினேன். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை தம்முடன் அணைத்து கொண்டார்கள். அன்னாருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. நான், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் தாய் தந்தையர் தங்கள் மீது அர்ப்பணம், தாங்கள் ஏன் அழுகின்றீர்கள்? தங்களுக்கு ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் பற்றி
அவர்களுடைய தோழர்கள் பற்றி எதுவும் தெரிய வந்ததா என பணிவுடன் கேட்டேன். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆமாம், இன்று அவர்களுடைய தலைகளின் மீது ஷஹாதத் எனும் மகுடம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது, ஷஹீதாகிவிட்டார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் எழுந்து அழத் துவங்கினேன். பெண்கள் என்னிடம் ஒன்று திரண்டு விட்டார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் வீட்டாரிடம் சென்று விட்டார்கள். அன்னார், ஜாஃபரின் குடும்பத்தார் மீது கவனம் செலுத்தாமல் இருந்து விடாதீர்கள், அவர்களுக்காக ஏதாவது உணவு சமைத்திடுங்கள், இன்று அவர்களின் கணவரின் வஃபாத்தில் அவர்கள் மூழ்கிவிட்டார்கள் என்று கூறினார்கள். அதாவது, இன்று அவர்களுடைய வீட்டுக்கு உணவு அனுப்பி வையுங்கள் என்று மக்களுக்கு வலியுறுத்தினார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சொற்பொழிவு மேடைக்கு முன் வருகை தந்தார்கள். மேலும் ஹஜ்ரத் ஜைத், ஹஜ்ரத் ஜாஃபர் மற்றும் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர் ஷஹீதான செய்தியை தெரிவித்தார்கள். அவர்கள் அந்த நாளில்தான் ஷஹீதாகி இருந்தார்கள். ஆனால் வெளிப்படையில் அவர்களது ஷஹாதத் செய்தி வந்திருக்கவில்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இப்பொழுது ஹஜ்ரத் ஜைத் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தின் கொடியை ஏந்தி கொண்டார்கள். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூறிக்கொண்டிருந்த போது அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். பிறகு ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தின் கொடியை ஏந்தி கொண்டார்கள். அவர்களும் ஷஹீதாகிவிட்டார்கள். பிறகு இஸ்லாத்தின் கொடியை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் அவர்கள் ஏந்தி கொண்டார்கள். அவர்களும் ஷஹீதாகிவிட்டார்கள். அன்னாருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. எதுவரை என்றால், இஸ்லாத்தின் கொடியை அல்லாஹின் வாள்களில் ஒரு வாள் பிடித்து கொண்டது. அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை வழங்கினான். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் யாலா பின் உமையா அவர்கள் மூத்தா மக்களை ஒரு கை பார்த்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் விரும்பினால் நீர் எனக்கு சொல்வீராக, நீர் விரும்பினால் நான் உமக்கு அவர்களை பற்றி சொல்லிவிடுகிறேன் என்று கூறினார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கும் அல்லாஹ் செய்தியை தெரிவித்தான், நீர் முதலில் சொல்ல விரும்புகிறீரா அல்லது என்ன ஆனது என்று நான் உமக்கு சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் எனக்கு கூறுங்கள் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அனைத்து நிகழ்வையும் கூறிவிட்டார்கள். அதை கேட்ட அவர்கள், தங்களை உண்மையுடன் அனுப்பிய அந்த இறைவன் மீது ஆணையாக ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிகழ்வுகளில் ஒரு சொல்லை கூட விடவில்லை என்று பணிவுடன் கூறினார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் எனக்காக பூமியை உயர்த்தினான். எதுவரை என்றால், நான் அவர்களது போர்க்களத்தை பார்த்தேன். நான் கனவில் அவர்களை பார்த்தேன். அவர்கள் தங்க படுக்கைகளில் இருந்தார்கள். நான் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் ரவாஹாவின் படுக்கையை பார்த்தேன். அவரது படுக்கையில் சற்று கோணல் இருந்தது. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டேன். இவர்கள் இருவரும் நேராக சென்றார்கள். ஆனால் அப்துல்லாஹ் சற்று தயங்கினார், பிறகு முன்னால் சென்றார் என்று எனக்கு கூறப்பட்டது. அவர்களது தயக்கத்தை பற்றி சென்ற ஹுத்பாவில் கூறப்பட்டிருந்தது. அதாவது, நான் சண்டையிட வேண்டாம் என முதல் நினைத்தேன் என்று அவர்களே கூறியிருந்தார்கள். ஓர் அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், ஜாஃபர், ஜைத் மற்றும் இப்னு ரவாஹா ஆகியோர் எனக்கு முன்னால் நிறுத்தப்பட்டார்கள். அவர்கள் முத்தால் ஆன கூடாரத்தில் இருந்தார்கள். நான் ஹஜ்ரத் ஜைத் மற்றும் இப்னு ரவாஹாவை பார்த்தேன். அவர்களுடைய கழுத்தில் வளைவு இருந்தது. ஆனால் ஹஜ்ரத் ஜாஃபர் நேராக இருந்தார்கள். அவர்களிடம் வளைவு இருக்கவில்லை. எனக்கு கூறப்பட்டதாவது, இவர்கள் இருவருக்கும் மரணம் வந்துவிட்ட போது இவர்கள் அதிலிருந்து விலகினார்கள். ஒரு வகையில் அதை விட்டு முகம் திருப்பினார்கள். ஆனால் ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு தோள்களுக்கு பதிலாக 2 ரக்கைகளை வழங்கினான். அவர்கள் அவற்றை கொண்டு சொர்க்கத்தில் விரும்புமிடத்திற்கு செல்கிறார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்களின் மகன் அப்துல்லாஹுக்கு சலாம் கூறும்போது, அஸ்ஸலாமு அலைக்க யா இப்ன ஸில் ஜனாஹைன், அதாவது 2 ரக்கைகளை உடையவரின் மகனே, உம்மீது சாந்தி உண்டாவதாக என்று கூறுவார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அவர்கள் சில விவகாரங்களை எடுத்துரைத்தவாறு ஒரு விவரத்தில் இவ்வாறு கூறுகிறார்கள், எவை சிரமமான விவகாரங்களாக இருக்கின்றனவோ அவற்றை மக்கள் சிலர் புரிகிறார்கள், சிலர் புரிவதில்லை. தெரிந்தவர்களான மற்ற மக்கள் அவர்களுக்கு அந்த விவகாரங்களை பற்றி புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்கள் தாம் கவனம் செலுத்துவதில்லை என்பதனால் அல்லது அவர்களது உள்ளம் ஏதாவது பாவத்தின் காரணமாக இறைவனின் அருளை ஈர்ப்பதற்கு ஆயத்தமாக இருப்பதில்லை என்பதனால் புரிவதில்லை. இந்த கடினமான கருத்துகள் பொதுவாக இருவகைப்படுகின்றன. ஒன்று, அறிவு சார்ந்த கருத்துகள். அவை நுணுக்கமான தத்துவங்களை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. எடுத்துக்காட்டாக, ஓரிரை கொள்கை இருக்கிறது. இறைவன் ஒருவன் என்ற அளவு இதன் பகுதியையோ ஒவ்வொருவரும் புரிய முடியும். ஆனால்
எவ்வாறு மனிதனின் ஒவ்வொரு செயலிலும் இறைவனின் ஓரிறைமையின் தாக்கம் ஏற்படுகிறது என்ற இந்த மறைவான நுணுக்கங்களை புரிவதற்கு இறைவனை அடையாளம் காணும் ஒருவரின் தேவை ஏற்படும். இந்த விவகாரங்களை மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக அறிஞர் ஒருவர் தேவைப்படுவார். ஒவ்வொருவராலும் இந்த நுணுக்கங்களை கண்டெடுக்க முடியாது. ஆனால் திருக்குர்ஆன் மற்றோர் இறைவன் இருப்பதாக கூறவில்லை, இறைவன் ஒருவன் என்று அல்லாஹ்வே திருக்குர்ஆனில் கூறுகிறான் என்ற அளவு விஷயத்தை கண்டிப்பாக புரிந்து கொள்வார். இரண்டாவது, இந்த சிரமங்கள் எத்தகைய பொருள்கள் தொடர்பாக உருவாகின்றன என்றால் அவை அறிவு சார்ந்தவையாக இருக்காதுதான், ஆனால் ஒப்புமை மற்றும் உவமை மொழியில் அவை எடுத்து கூறப்பட்டிருக்கும். சில அறிவுசார் விவகாரங்களாக இருப்பதில்லை. சில முக்கியமான சொற்றொடர்கள் மரபு தொடர்களாக இருக்கின்றன. அவற்றை மக்களால் புரிய முடியாது. அவை எடுத்து கூறப்பட்டால் சிலர் அவற்றிற்கு தலைகீழான பொருளை எடுத்துக்கொள்கிறார்கள். அன்னார் இவ்வாறு எடுத்துக் கூறுகிறார்கள்: பொதுமக்கள் அந்த மொழிமரபை அறியாததனால் அதற்கு எத்தகைய பொருளை எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் அவை உண்மையை அடிப்படையாக கொண்டிருப்பதில்லை. அன்னார் எடுத்துக்காட்டு வழங்கியுள்ளார்கள். எடுத்துக்காட்டாக, ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. சிரியாவின் போரில் கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் ஸைத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படை தளபதியாக ஆக்கி அனுப்பி வைத்தார்கள். அன்னார் ஸைத் கொல்லப்பட்டார் என்றால் ஜாஃபர் பின் அபி தாலிப் தளபதி பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். ஜாஃபர் கொல்லப்பட்டார் என்றால் அப்துல்லா பின் ரவாஹா தளபதி பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என்று கூறினார்கள். ஆக எவ்வாறு கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களோ அவ்வாறு நிகழ்ந்தது. ஹஜ்ரத் ஸைத், ஹஜ்ரத் ஜாஃபர் மற்றும் ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹும் ஆகிய மூவரும் ஷஹீதாகிவிட்டார்கள். ஹஜ்ரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் படையை தமது தலைமையில் எடுத்துக்கொண்டு பாதுகாப்பாக அதை திருப்பி அழைத்து வந்தார்கள். மதீனாவில் இந்த செய்தி வந்தடைந்த போது எந்த பெண்களின் கணவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்களோ அல்லது எந்த பெற்றோரின் பிள்ளைகள் அந்த போரில் ஷஹீதானார்களோ அவர்கள் ஷரியத் அனுமதி அளித்துள்ள அளவுக்கு அழத் தொடங்கிவிட்டார்கள். கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தத்தை வெளிப்படுத்துவதற்காக மட்டுமே அன்றி பெண்கள் ஒன்று கூடி அழ வேண்டும் என்பதற்காக அல்லாமல் ஜாஃபருக்காகவோ அழுபவர் எவரும் இல்லையே என்று கூறினார்கள். அவர்கள் அன்னாருடைய உறவினராக இருந்தார்கள். அன்னார் வருத்தத்தை வெளிப்படுத்தினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், என்னை பொறுத்தவரையில் இந்த சொற்றொடரின் மூலமாக ஜாஃபருக்காக எவராவது அழ வேண்டும் என்பது ஒருபோதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நோக்கமாக இருக்கவில்லை. மாறாக அதன் பொருள் என்னவாக இருந்தது என்றால், எம் சகோதரரும் தான் இந்த போரில் கொல்லப்பட்டுள்ளார், நாம் அழாத போது நீங்களும் பொறுமை காக்க வேண்டும். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிய வைக்க விரும்பினார்கள். ஏனெனில் ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்களின் உறவினராக ஒன்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இருந்தார்கள் அல்லது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். இவர்கள் எந்த அளவு உயர்ந்த தரத்தை எட்டிய மக்களாக இருந்தார்கள் என்றால் அதன் அடிப்படையில் அவர்களது கதறல் வெளிவர முடியாது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கதறி எழுதியிருக்க முடியாது, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களும் கதறி எழுதியிருக்க முடியாது. அவர்களுக்கு தெரிந்திருந்தது, சரியான புரிதல் இருந்தது. எனவே கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநேகமாக என் சகோதரர் ஜாஃபரும் இறந்துவிட்டார், ஆனால் நான் அழவில்லை என்பதை வெளிப்படுத்துவதற்காக ஜாஃபருக்காகவோ அழுபவர் எவரும் இல்லை என கூறினார்கள். அன்சாரிகள் இந்த விஷயத்தை கேட்டதும் அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைவேற்றுவதற்காக ஆர்வம் கொண்டிருந்தார்கள் என்பதனால் அவர்கள் தத்தமது வீட்டிற்கு சென்று பெண்களிடம், இங்கு அழுது புலம்புவதை விட்டுவிடுங்கள், ஜாஃபரின் வீட்டுக்கு சென்று அழுதிடுங்கள் என்று கூற துவங்கினார்கள். எனவே பெண்கள் அனைவரும் ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்களின் வீட்டில் திரண்டதும் அனைவரும் அழுகை குரலை உருவாக்கிய போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஓசையை கேட்டதும் என்ன ஆனது என்று வினவினார்கள். அன்சாரிகள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் ஜாஃபருக்காக அழுபவர் எவரும் இல்லை என கூறினீர்கள் அல்லவா? எனவே நாங்கள் எங்கள் பெண்களை ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்களின் வீட்டிற்கு அனுப்பிவிட்டோம், அவர்கள் அழுகிறார்கள் என்று கூறினார்கள். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இந்த பொருளில் கூறவில்லையே, செல்லுங்கள் அவர்களை தடுத்திடுங்கள், நான் கூறியதன் பொருளோ நாம் அழவில்லை, நீங்களும் பொறுமை காருங்கள் என்பதாக இருந்தது என்று கூறினார்கள். ஆக ஒரு நபர் சென்றார், அவர் அவர்களை தடுத்தார். அந்த பெண்கள் அந்த நபரை பார்த்து, நீ யார் எங்களை தடுப்பதற்கு? கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ இன்று வருத்தத்தை வெளிப்படுத்தியவாறு ஜாஃபருக்காக அழுபவர் எவரும் இல்லை என்று கூறினார்கள், நீ எங்களை தடுக்கின்றாயே என கூறினார்கள். அவர் இந்த பதிலை கேட்டு மீண்டும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அவைக்கு வந்தார். ஏனெனில் மக்கள் சிலருக்கு மற்றவர்களின் சின்ன சின்ன விஷயங்களை எட்ட வைப்பதற்கும் ஆர்வம் இருக்கிறது. ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள்,
அவர்கள் இதை கூறியதும் அவர் உடனடியாக வந்து மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அவையில் அந்த பெண்கள் நான் கூறுவதை கேட்பதில்லை என்று கூறினார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தலையில் மண்ணை போடுவீராக என்று கூறினார்கள். இது மரபு தொடராகும். அவர்களை விட்டுவிடுவீராக, அவர்களை ஒன்றும் சொல்லாதீர், அவர்களே அழுது புலம்பி அமைதியாகி விடுவார்கள் என்பது இதன் பொருளாக இருந்தது. இறைவன்தான் அறிவை வழங்க வேண்டும். அவர் தனது போர்வையில் மண்ணை நிரப்பினார். அவர் வெளிப்படையில் நிறைவேற்ற துவங்கிவிட்டார். மேலும் அந்த பெண்கள் தலைமேல் போட துவங்கிவிட்டார். அவர்கள் அவரிடம் பைத்தியம் என்ன செய்கிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் மண்ணை போடச் சொன்னார்கள், எனவே நானோ கண்டிப்பாக போடுவேன் என்று கூறினார். இப்பொழுது ஒரு ஓமையான மொழியாக இருக்கிறது. அதை அவர் செயல் ரீதியில் நிறைவேற்ற துவங்கிவிட்டார். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இதை பற்றி தெரிய வந்ததும் அவர்கள் அவரை திட்டினார்கள். மேலும் உனக்கு விஷயமே புரியவில்லை, ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவர்களை பற்றி பேச வேண்டாம், விட்டுவிடுவீராக, அவர்களே அமைதியாகி விடுவார்கள் என்ற பொருளில் கூறினார்கள். நீ மண்ணை போட ஆரம்பித்து விடு என்பது பொருளாக இருக்கவில்லை என கூறினார்கள். இப்பொழுது இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஓர் உவமை வடிவிலான கூற்றாக இருந்தது. ஆனால் அவர் உண்மையிலேயே மண்ணை போட ஆரம்பித்து விட்டார். ஆக மக்கள் சில வேளை உவமைகளை புரிய முயற்சி செய்வதில்லை. இப்பொழுது இங்கே பாருங்கள், ஓர் ஆணோ புரியவில்லை, ஏனெனில் அவருக்கு அவ்வளவு அறிவு இருக்கவில்லை. ஆனால் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருக்கு புரிய வைத்தார்கள். சிலவேளை மக்கள் எப்படி சொற்பொருளை எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் அவை உண்மைக்கு எதிராக இருக்கின்றன. இவ்வாறு விஷயம் எங்கேயோ போய்விடுகிறது. இந்த நிகழ்விலிருந்து சஹாபா பெருமக்களுக்கு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்த பேரன்பும் வெளிப்படுகிறது. அதை ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நிகழ்வை எடுத்துரைத்து பிரிதோரிடத்தில் இவ்வாறு எடுத்து கூறியுள்ளார்கள். சஹாபா தம் பெண்களை அழுவதற்காக ஹதரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்களின் வீட்டுக்கு அனுப்பிய போது அந்த நிகழ்விலிருந்து சஹாபாவின் உள்ளங்களில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிருந்த அன்பு வெளிப்படுகிறது. அந்த அன்பு ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களில் அன்னார் என்ன கூற விரும்புகிறார்கள் என்பதை அவர்களை யோசிக்க விடவில்லை. மாறாக அவர்கள் உடனடியாக பெண்களிடம் உங்களுடைய துக்கத்தை மறந்துவிட்டு கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துக்கத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார்கள். இதிலிருந்து அவர்களுடைய உள்ளங்களில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எத்தகைய பேரன்பு இருந்தது என்று நீங்கள் புரிய முடியும். ஜாஃபரின் இல்லத்திலிருந்தோ எந்த அழுகுரலும் கேட்கவில்லையே என்ற இந்த வாக்கியத்தை கேட்ட உடனேயே அவர்கள் தம் உறவினர்களின் ஷஹீதானதற்காக அழுது தவறளித்து விட்டோமே, உண்மையான பெருந்துயரமோ கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தானே ஏற்பட்டுள்ளது என்று நினைத்தார்கள். ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், வெளிப்படையாக பார்க்கும்போது இது ஒரு சிறு நிகழ்வுதான். ஆனால் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக இதைவிட சிறந்த நிகழ்வுகள் மிக குறைவாகவே கிடைக்க முடியும். இவர்கள் எத்தகைய மக்கள் என்றால் இவர்களுடைய தொண்டுகள் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்முன் இருந்தன. அவர்களுடைய தியாகங்கள் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்களுக்கு முன்னால் நிகழ்ந்து வந்தன. இந்த மக்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசித்தார்கள் என்றால் அதற்கான எடுத்துக்காட்டு உலகின் எந்த உறவிலும் கிடைக்க முடியாது. எனவே உலகின் அடிப்படையில் பார்த்தால், உணர்வுகள் அடிப்படையில் பார்த்தால் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உணர்வுகளை அதிகம் கருத்தில் கொண்டிருக்க வேண்டும். நம்மீது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பு குறைவாக இருந்திருக்க வேண்டும். அதாவது இக்காலத்தில் பிற்காலத்தில் பிறந்தவர்களான நாம் நம்முடனோ மிகவும் குறைவாக இருந்திருக்க வேண்டும். அவர்களோ எந்நேரமும் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலேயே இருந்தார்கள். ஆனால் அன்னார் கூறுகிறார்கள், மனிதனின் அன்பு எல்லையற்றதாக இருக்க முடிந்த அளவு ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எல்லையற்ற அன்பில் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய துணிவை தொய்வடைய விட விரும்பவில்லை. அதாவது இந்த காலத்தின் மக்களின் துணிவை தொய்வடைய விட விரும்பவில்லை. அவர்கள் உங்களுடைய துணிவை தொய்வடைய விட விரும்பவில்லை. அதாவது இக்காலத்தின் மக்களான நமது துணிவையும் தொய்வடைய விடவில்லை. இன்னும் கூறுவதாயின், கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பை பாருங்கள். அன்னார் நடுவில் வரும் உம்மத்தின் துணிவையும் தொய்வடைய விரும்பவில்லை. ஆக ஒரு சபையில் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்தில் வருபவர்களை இந்த சொற்களில் நினைவு கூறுகிறார்கள். எனக்கு பிறகு வரவிருக்கும் என் சகோதரர்கள் இப்படி இருப்பார்கள். சஹாபா பெருமக்களுக்கு இதை கேட்டதும் பொறாமை வந்துவிட்டது. அவர்கள் சகோதரர்கள் ஆவார்கள், நாங்கள் சகோதரர்கள் இல்லையா? நாங்கள் தங்களுடன் இருக்கிறோம்.
எங்களை தாங்கள் சகோதரர்கள் என்று கூறவில்லை, ஆனால் பின்னால் வரப்போகின்றவர்களை தாங்கள் தங்கள் சகோதரர்கள் என்று கூறுகிறீர்களே என கேட்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் சஹாபா ஆவீர்கள், அவர்கள் என் சகோதரர்கள் ஆவார்கள். நீங்கள் என் சஹாபிகள் ஆவீர்கள், அவர்கள் என் சகோதரர்கள் ஆவார்கள். உங்களுக்கென்ன இது குறைவான அருட்கொடையாக கிடைத்திருக்கிறது? நீங்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், என்னுடன் இருந்து மார்க்க தொண்டுகள் ஆற்றுகின்றீர்கள். உங்களுக்கு கிடைத்திருக்கும் இது மிக பெரும் அருட்கொடையாகும். என்னை பார்க்க முடியாதவர்கள், பின்னால் வரப்போகின்றவர்கள், எனக்கு பிறகு வரப்போகின்றவர்களான அந்த மக்கள் தொடர்பாகவும் என்னை ஏதாவது சொல்ல விடுங்களேன். அவர்களை பற்றி என்ன சொல்லை பயன்படுத்தட்டும் என அவர்கள் தொடர்பாகவும் என்னை கூற விடுங்கள். இவ்வாறு அவர்களுக்கும் திருப்தி ஏற்படட்டும், அவர்களுடைய மன உறுதியும் அதிகரிக்கட்டும். இவ்வாறு பின்னால் வரப்போகின்றவர்களின் மன உறுதியை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகரித்தார்கள். ஆக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய துணிவை எந்த அளவு அதிகரித்து விட்டார்கள் என்று பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எனது சமுதாயத்தின் முதல் பகுதி சிறந்ததா அல்லது இறுதி பகுதி சிறந்ததா என்று எனக்கு தெரியாது. மூத்தாப்பூர் ஷஹீதுகள் பற்றி மேற்கொண்டு இன்னும் அறிவிப்புகள் உள்ளன. அல்லாமா இப்னு கசீர் அவர்களின் நூல் பிதாயா வன் நிஹாயாவில் மூத்தாப்பூர் ஷஹீதுகள் பற்றி கூறிய பிறகு இவ்வாறு எழுதியுள்ளார்கள். அந்த ஷஹீதுகளின் எண்ணிக்கை 12 ஆகும். சில அறிவிப்புகளில் ஷஹீதுகளின் எண்ணிக்கை அதிகமாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் எவ்வாறு இருப்பினும் இது மிக பெரும் அற்புதமாகும். அதாவது 2 படைகள் எதிரெதிரே இருக்கின்றன. ஒன்று இறைவழியில் சண்டையிடுகிறது, ஒன்றின் எண்ணிக்கை 3000 இருக்கிறது. அதே வேளையில் எதிரி படையான மற்றதின் எண்ணிக்கை 2 லட்சமாக இருக்கிறது. 1 லட்சம் பேர் ரோமானியர்கள், 1 லட்சம் பேர் கிறிஸ்தவர்கள். அவர்கள் ஒருவர் மற்றவருடன் பெரும் போர் புரிகிறார்கள். பிறகும் கூட முஸ்லிம்களின் 12 பேர் மட்டுமே ஷஹீதாகி இருக்கிறார்கள், அல்லது மிக குறைவான எண்ணிக்கையில் மக்கள் ஷஹீதானார்கள். இணை வைப்பாளர்களின் பெரும் எண்ணிக்கை நரகத்துக்கு சென்றது. ஹதரத் ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டுமே கூறுகிறார்கள், அன்று எனது கையில் 9 வாள்கள் உடைந்தன. ஓர் ஏமன் நாட்டு வாள் மட்டுமே எனது கையில் நின்றது. இந்த அனைத்து வாள்களாலும் எத்தனை இணை வைப்பாளர்கள் நரகத்துக்கு சென்றிருப்பார்கள்? முஸ்லிம்கள் மதினாவுக்கு திரும்பி வந்தது தொடர்பாகவும் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை வரவேற்றது தொடர்பாகவும் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. முஸ்லிம்கள் திரும்பி வரும்போது ஓர் ஊரை கடந்து சென்றார்கள். அதில் ஒரு கோட்டை இருந்தது. செல்லும்போது இந்த இடத்தில் வாழும் மக்கள் முஸ்லிம் ஒருவரை கொன்றுவிட்டிருந்தார்கள். முஸ்லிம்கள் அந்த இடத்தை முற்றுகையிட்டு விட்டார்கள். எதுவரை என்றால் அதை வெற்றி கண்டார்கள். ஹதரத் ஹாலித் ரலியல்லாஹு அவர்கள் அதன் தலைவர்களை கொன்றுவிட்டார்கள். முஸ்லிம்கள் மூத்தாப்பூரிலிருந்து திரும்பி வரும்போது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் அவர்களை வரவேற்றார்கள். அவர்கள் திரும்பி வந்ததும், இவர்கள் ஏன் ஷஹீதாகி வரவில்லை, இது ஒன்றும் வெற்றி இல்லையே என மக்கள் சிலருக்கு பெருங்கோபம் இருந்தது. மக்கள் சிலர் படையின் மீது மண்ணை தூவ துவங்கினர். ஃபராரானவர்களே, அதாவது ஓடி வந்து விட்டவர்களே, நீங்கள் அல்லாஹின் வழியிலிருந்து ஓடி வந்து விட்டீர்கள் என்று கூற துவங்கிவிட்டார்கள். அவர்களை பழித்து கூறினார்கள். இதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர்கள் ஃபராரானவர்கள் அல்ல, அதாவது ஓடி வந்து விட்டவர்கள் அல்ல, மாறாக கரார் ஆவார்கள், அதாவது திருப்பி தாக்கக்கூடியவர்கள் ஆவார்கள் என்று கூறினார்கள். ஹதரத் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லிம்கள் மூத்தாவிலிருந்து திரும்பி வந்ததும் நானும் திரும்பி வந்து விட்டேன். பிரிதோர் அறிவிப்பில் அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் ஓடி வந்துவிட்டோம் என்று நாங்கள் வெட்கமடைந்திருந்தோம். நாங்கள் அங்கு விட்டுவிட்டு வந்துவிட்டோம் என நினைத்தோம். ஆனால் எதிரிகளோ அவர்களாகவே அங்கிருந்து பின்னால் விலகிவிட்டிருந்தனர். இவர்கள் அவர்களை விரட்டி செல்லவில்லை, மாறாக இவர்கள் இதை பொன்னான தருணமாக கருதினார்கள். திரும்பி வந்துவிட்டார்கள். இது நல்ல நுட்பமான செயல்திறனாக இருந்தது. ஆனால் அதையும் மக்கள் சிலர் ஓடி வந்து விட்டதாக நினைத்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் ஓடி வந்து விட்டோம் என வெட்கமடைந்திருந்தோம். ஒருவர் கூறுகிறார், நாம் மதினாவுக்கு சென்றால் கொல்லப்படுவோம் என்று கூறினோம். நாங்கள் இரவில் மதினாவில் நுழைந்து ஒளிந்து கொண்டோம். சிலர் எவ்வளவு வெட்கமடைந்திருந்தார்கள் என்றால் இரவில் நுழைந்தார்கள், ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் கூறுகிறார்கள், நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அவைக்கு சென்று அன்னாரிடம் காரணத்தை சொல்லி மன்னிப்பு கேட்டால், ஒருவேளை அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் சிறந்தது, இல்லையென்றால் நாம் சென்று விடுவோம் என்று கூறினோம். அதாவது மீண்டும் போருக்காக ஆயத்தமாகி சென்று விடுவோம் அல்லது அங்கிருந்து சென்று விடுவோம். நாங்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் ஆஜரானோம். அன்னார், நீங்கள் யார் என்று கேட்டார்கள். நாங்கள் ஓடி வந்தவர்கள் என பதிலளித்தோம். வெட்கமடைந்திருந்தார்கள். எனவே நாங்கள் அங்கிருந்து ஓடி வந்தவர்கள் ஆவோம் என்று தாங்களாகவே கூறிவிட்டார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, நீங்கள் திருப்பி தாக்கக்கூடியவர்கள் ஆவீர்கள், நான் உங்கள் கூட்டமாவேன் என்று கூறினார்கள். அல்லது நான் முஸ்லிம் ஒவ்வொருவரின் கூட்டமாவேன் என்று கூறினார்கள். இதனால் நாங்கள் அன்னாருடைய கைகளை முத்தமிட்டோம். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பரிவுடன் நடந்து கொண்டார்கள்.
பிறகு ஒரு படையெடுப்பு பற்றி கூறப்பட்டுள்ளது. இது ஹஜ்ரத் அமர் பின் ஆஸ் படையெடுப்பு எனப்படுகிறது. இந்த படையெடுப்பு ஜமாத் சானி ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. இந்த படையெடுப்பு ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு நிகழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது. இப்னு இசாக் அவர்கள் தவிர ஏனைய அனைவரும் இந்த படையெடுப்பு மூத்தாப்பூருக்கு பிறகு நிகழ்ந்தது என்பதில் கருத்துரிமிக்கிறார்கள். மூத்தாப்பூர் ஜமாதில் ஊலா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நடந்தது. இந்த படையெடுப்புக்கு காரணமாக அமைந்தது என்னவென்றால், பனு குசாஆவின் ஒரு குழு மதினாவின் அக்கம் பக்கம் தாக்குதல் தொடுப்பதற்காக ஒன்று கூடுகிறது என்ற செய்தி ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. பனு குசாஆ காத்தானிகளின் ஒரு கோத்திரமாக இருந்தது. அது மதினாவிலிருந்து 10 நாள்கள் பயண தொலைவில் வாதியுல் குராவை தாண்டி குடியமைந்திருந்தது. இதை பற்றி மேற்கொண்டு இவ்வாறு கூறப்பட்டுள்ளது: நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேறறுப்பதற்காக ஹஜ்ரத் அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பினார்கள். ஹஜ்ரத் அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவின் ஒரு தலைவரான ஆஸ் பின் வாயில் என்பவரின் மகனாவார்கள். இவர்கள் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு அல்லது ஓர் அறிவிப்புக்கு ஏற்ப ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் அமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் என்னுடைய உடைகளையும் ஆயுதங்களையும் எடுத்துக்கொள்ளுமாறு எனக்கு செய்தி அனுப்பினார்கள். மேலும் அம்ரே, நான் உம்மை ஒரு படைக்கு அமீராக ஆக்கி அனுப்ப விரும்புகிறேன். அல்லாஹ் உமக்கு போர் செல்வத்தையும் வழங்குவான், உம்மை பாதுகாக்கவும் செய்வான் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அம்ர் ரலிலான் அவர்கள், நான் பொருளுக்காகவோ இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்று பணிவுடன் கூறினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நல்ல மனிதருக்கு ஹலாலான செல்வம் இருப்பது எவ்வளவு நல்லது, நீரோ ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அல்லாஹ் வழங்கினான் என்றால் மிகவும் நல்ல விஷயமாகும் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அமர் ரலியல்லாஹு அவர்களின் தலைமையின் கீழ் முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரிகள் உள்ளடங்கிய 300 பேர் கொண்ட படையை ஆயத்தம் செய்தார்கள். அதில் 30 குதிரைகளும் குதிரை வீரர்களும் இருந்தார்கள். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அமர் ரலியல்லாஹு அவர்களுக்காக ஒரு வெள்ளை நிற கொடியை கட்டினார்கள். அத்துடன் ஒரு கருப்பு நிற கொடியையும் வழங்கினார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு வழியில் பனு பலி, உஸ்ரா, பல்கைன் ஆகியோரில் எவராவது இவர்களை கடந்து சென்றால் அவர்களை தம்முடன் இணைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யுமாறு அறிவுரை வழங்கினார்கள். ஹஜ்ரத் அமர் ரலியல்லாஹு அவர்கள் போரில் சிறப்பு திறமை கொண்டிருந்தார்கள். போர் உத்திகளையும் அறிந்திருந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை இவர்களின் போர் திறமை காரணமாக அமீராக்கியிருந்தார்கள். ஹஜ்ரத் அமர் ரலியல்லாஹு அவர்களை இந்த போருக்காக அனுப்பியதற்கு ஒரு காரணம் என்னவாக இருந்ததென்றால், இவர்களுடைய தந்தை வழி பாட்டியார் பலி கோத்திரத்தைச் சேர்ந்தவராக இருந்தார்கள். எனவே பனு பலியுடன் நல்ல தொடர்புகளை நிலைநாட்டுவதற்கு இவர்கள் ஒரு நல்ல பாலமாக இருக்க முடிந்திருக்கும். இஸ்லாமிய படை புறப்பட்டது. இது இரவு பயணமாக இருந்தது. பகல் நேரத்தில் ஒளிந்து கொள்ளும். இதுவரை என்றால் அது ஜுஸ்ஸாம் கோத்திரத்தின் பகுதியான சலாசில் எனப்படும் ஒரு நீரூற்றுக்கு அருகில் சென்றுவிட்டது. அந்த நீரூற்றின் பொருத்தமாக இந்த படையெடுப்பு ஜாத்து சலாசில் படையெடுப்பு என்றும் கூறப்படுகிறது. மதினாவிலிருந்து மேற்கொண்டு உதவிப்படைகள் வரவழைத்தது பற்றியும் கூறப்பட்டுள்ளது. அதாவது நீரூற்றுக்கு அருகில் சென்றடைந்ததும் எதிரிகளின் படை மிகப்பெரியது என்று முஸ்லிம்களுக்கு தெரிய வந்தது. ஹஜ்ரத் அமர் ரலியல்லாஹு அவர்கள் மேற்கொண்டு உதவிக்காக ஹஜ்ரத் ராஃபி பின் மிக்யாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக கொடியை ஆயத்தம் செய்தார்கள். முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரிகளின் 200 பேர் கொண்ட படையை அவர்களுடன் அனுப்பி வைத்தார்கள். ஹஜ்ரத் அபு பக்கர் ரலியல்லாஹு அவர்கள், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆகியோரும் கூட அதில் இருந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைத்தவாறு சென்றடைந்த பிறகு ஹஜ்ரத் அமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இணைந்து கொள்ள வேண்டும், ஒரே படையாக ஆகிவிட வேண்டும், ஒருவர் மற்றவருடன் வேறுபாடு கொள்ளக்கூடாது என்றும் அறிவுரை கூறினார்கள். இதன் நோக்கம் என்னவாக இருந்ததென்றால், இருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒருவர் மற்றவருடன் வேறுபாடு கொள்ளக்கூடாது. ஹஜ்ரத் அமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே தளபதியாக இருப்பார்கள். இதன் விவரத்தில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: ஒரு தருணத்தில் ஒருமுறை முஸ்லிம்கள் குளிரிலிருந்து தப்பித்து கொள்ள குளிர் காய்வதற்காக தீ மூட்டுவதற்காக விறகுகளை சேகரித்தார்கள். ஆனால் ஹஜ்ரத் அமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தடுத்து விட்டார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் அமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீ மூட்டக்கூடாது என தடுத்த போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. அவர்களிடம் செல்ல நினைத்தார்கள். ஆனால் ஹஜ்ரத் அபு பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை தடுத்து விட்டார்கள். மேலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரது போர் திறமையின் காரணமாகவே அமீராக்கியுள்ளார்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி வந்ததும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், எதிரி எங்களுடைய குறைவான எண்ணிக்கையை பார்த்து மேற்கொண்டு உதவிப்படையை வரவழைத்து எங்கள் மீது தாக்குதல் தொடுத்து விடாதிருப்பதற்காகத்தான் நான் தீ மூட்ட விரும்பவில்லை என்று கூறினார்கள். இதனால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பாராட்டினார்கள்.
எவ்வாறாயினும் விளக்கத்தில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: முஸ்லிம்கள் அங்கிருந்து புறப்பட்டார்கள். எதுவரை என்றால், எதிரியின் பகுதியை சென்றடைந்து அதை தரைமட்டமாக்கினார்கள். அதன் மீது மேலோங்கிவிட்டார்கள். எதுவரை என்றால், எங்கு அவர்களுக்கு எதிரி ஒன்று கூடுவது பற்றிய செய்தி தெரிந்ததோ அந்த இடத்தை முஸ்லிம்கள் அடைந்ததும் எதிரிகள் முஸ்லிம்கள் பற்றிய செய்தி அறிந்து ஓடிவிட்டார்கள், மேலும் சிதறிப்போய்விட்டார்கள். முஸ்லிம்கள் அவர்களை பின்தொடர்ந்த போது எதிரிகளின் ஒரு சிறு குழுவுடன் அவர்கள் மோதினார்கள். அவர்கள் அதன் மீது தாக்குதல் தொடுத்து அதை தோற்கடித்து விட்டார்கள். மற்றவர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். முஸ்லிம்கள் கொஞ்ச நாள் இங்கு தங்கியிருந்தார்கள். எங்கெல்லாம் எதிரியின் ஏதாவது ஒரு படையை பற்றி கேள்விப்படுவார்களோ அப்பொழுது அதை எதிர்கொள்ள குதிரை வீரர்களை அனுப்புவார்கள். அவர்கள் அதனுடன் போரிடுவார்கள். ஆடுகளையும் ஒட்டகங்களையும் எடுத்துக்கொண்டு திரும்பி வந்து விடுவார்கள். முஸ்லிம்கள் மதீனாவுக்கு திரும்பி வர புறப்பட்டு விட்டார்கள். ஹஜரத் அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் ஹஜரத் அவுஃப் பின் மாலிக் அஷ்ஜயி ரலியல்லாஹு அவர்களை இவர்கள் திரும்பி வருவது, நலமுடன் இருப்பது மற்றும் போரின் நிலைமைகள் பற்றி ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக அன்னாரிடம் முன்னால் அனுப்பிவிட்டார்கள். பிறகு ஒரு படையெடுப்பு இருக்கிறது, ஹஜரத் அபு உபைதா பின் ஜர்ராஹ் படையெடுப்பு. இந்த படையெடுப்பு ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஹஜரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலிலான் அவர்கள் தமது நூலின் இறுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்புகளை பதிவு செய்துள்ளார்கள். அதன்படி ஹஜரத் அபு உபைதா படையெடுப்பு ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கிபி 629ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்த படையெடுப்புக்கு இதர பெயர்களும் உள்ளன. இந்த படையெடுப்பு சீஃபுல் பஹர் படையெடுப்பு என்றும் ஹப்த் படையெடுப்பு என்றும் கூறப்படுகிறது. சீஃபுல் பஹர் என்றால் கடற்கரை என்று பொருள். இந்த படையெடுப்பில் சஹாபா பெருமக்கள் செங்கடலின் ரெட் சீயின் கடற்கரையில் சென்று தங்கினார்கள். எனவேதான் இது சீஃபுல் பஹர் படையெடுப்பு எனப்படுகிறது. இதை ஹப்து படையெடுப்பு, அதாவது இலை தின்ற படையெடுப்பு என்று ஏன் கூறப்படுகிறது என்றால், இந்த படையெடுப்பின் போது சஹாபா பெருமக்கள் மரத்தின் இலைகளை உண்ணும் நிர்பந்தத்திற்கு ஆளானார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரமும் வந்தது. இந்த படையெடுப்பின் அமீர் ஹஜரத் அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலிலான் அவர்கள் ஆவார்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரி சஹாபிகளின் 300 பேர் கொண்ட படையை வழங்கி பனு ஜுஹைனாவின் ஒரு கிளை கோத்திரத்தின் பக்கம் அனுப்பி வைத்தார்கள். அந்த படையில் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்களும் இருந்தார்கள். பனு ஜுஹைனா கபலியா என்னும் இடத்தில் வாழ்ந்து வந்தார்கள். கபலியா மதீனாவிலிருந்து 5 இரவுகள் பயண தொலைவில் கடற்கரைக்கு அருகில் இருந்த ஒரு இடமாகும். இந்த படையெடுப்புக்கான காரணமாக கூறப்படுவதாவது, மக்கத்து குறைஷியர்களின் ஒரு படை தானியங்களை எடுத்துக்கொண்டு கடற்கரையோரமாக சிரியாவிலிருந்து மக்காவுக்கு சென்று கொண்டிருந்தது. அதன் மீது ஜுஹைனாவின் ஒரு கோத்திரத்திடமிருந்து தாக்குதல் தொடுப்பதற்கான ஆபத்து இருந்தது. இது ஹுதைபியா உடன்படிக்கை காலமாக இருந்தது. ஜுஹைனா ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நட்பு கோத்திரமாக இருந்தது. எனவே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டவாறு சிரியாவிலிருந்து வரக்கூடிய குறைஷிய படையுடன் அவர்கள் மோதாமல் இருப்பதற்காகவும், குறைஷியர்களுக்கு அமைதி சீர்குலைந்து விட்டது, உடன்படிக்கை மீறப்பட்டு விட்டது என்ற சாக்குப்போக்கு கிடைத்து விடாதிருப்பதற்காகவும் முன்னெச்சரிக்கையாக ஒரு பாதுகாப்பு படைக்குழுவை அவர்கள் பக்கம் அனுப்பி வைத்து விட்டார்கள். அங்கு குடியிருக்கும் இந்த கோத்திரம் அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்து விடாதிருப்பதற்காக, அவர்களது பாதுகாப்பிற்காக, அதாவது குறைஷியர்களின் பயணக்குழுவின் பாதுகாப்பிற்காக அனுப்பி வைத்தார்கள். ஏனென்றால் ஹுதைபியா சமரச உடன்படிக்கை ஆகிவிட்டிருந்தது. அவர்களை பாதுகாப்பதும் அவசியமாக இருந்தது. புதிய உறுதிமொழியை கடைபிடிக்க வேண்டியிருந்தது. எனவே குறைஷியர்களான அவர்களது பயணக்குழு நிம்மதியாக அங்கிருந்து கடந்து செல்லும் பொருட்டு அவர்களை பாதுகாப்பதற்காக ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கிருந்து இராணுவத்தை அனுப்பினார்கள். 300 பேர் கொண்ட படைக்குழுவை அனுப்பினார்கள். இதிலிருந்து இந்த சஹாபா பெருமக்கள் யாருடனும் சண்டையிடுவதற்காக செல்லவில்லை என்பது தெரிய வருகிறது. 15 நாட்களுக்கு மேல் தங்கியிருந்த போதும் எந்த போரை பற்றிய குறிப்பும் கிடைப்பதில்லை. இந்த படையெடுப்புக்காக புறப்பட்டது மற்றும் பயண உணவு தீர்ந்து போனது பற்றி ஒரு விவரம் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஹஜரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த படையெடுப்பு பற்றி கூறுகிறார்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை அனுப்பினார்கள். நாங்கள் பயண வீரர்கள் 300 பேர் இருந்தோம். எங்கள் அமீராக ஹஜரத் அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். நாங்கள் புறப்பட்டோம். சிறிது பாதையே கடந்திருப்போம். அதற்குள் பயண உணவு தீர்ந்து போய்விட்டது. ஹஜரத் அபு உபைதா ரலியல்லாஹு அவர்கள், உங்களிடம் என்னென்ன உணவு இருப்பு இருக்கிறதோ அதை கொண்டு வாருங்கள், மீதமுள்ள அனைத்தும் ஒன்று திரட்டப்படட்டும் என்று கட்டளையிட்டார்கள். ஆக அவை ஒன்று திரட்டப்பட்டன. அவை மொத்தம் 2 பேரித்தம்பழ பைகள் வந்தன. ஹஜரத் அபு உபைதா எங்களுக்கு நாள்தோறும் கொஞ்சம் கொஞ்சம் உண்ண கொடுப்பார்கள். எதுவரை என்றால் அதுவும் திறந்து போனது. பிறகு எங்களுக்கு ஒவ்வொரு பேரித்தம்பழம் கிடைத்து வந்தது. அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், நான் ஹஜரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களிடம், ஒரு பேரித்தம்பழம் உங்களது பசியை எப்படி போக்கியிருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள்,
அதுவும் இல்லாமல் போன போது அப்பொழுது எங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு பேரித்தம்பழம் இல்லாமல் இருப்பதற்கான உணர்வு ஏற்பட்டது. ஒன்றுமே இல்லாமல் போன அந்த நேரத்தில் நாங்கள் அந்த ஒரு பேரித்தம்பழத்தை கூட பொன்னானதாக உணர்ந்தோம். ஒரு அறிவிப்புக்கு ஏற்ப ஹதரத் ஜாபரிலான் அவர்கள், நாங்கள் நாள் முழுவதும் அந்த ஒரு பேரித்தம்பழத்தையே உறிஞ்சிக் கொண்டிருப்போம், பிறகு தண்ணீர் குடிப்போம், எங்களுக்கு இரவு வரை இதுவே போதுமானதாக இருந்தது என்று கூறினார்கள். ஹசரத் ஜாபர் லிலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் குறைஷியர்களின் வணிக குழுவை பாதுகாப்பதற்காக கண்காணிப்பில் அமர்ந்து கொண்டோம். நாங்கள் பாதி மாதம் வரை கடற்கரையில் தங்கியிருந்தோம். எங்களுக்கு கடுமையான பசி ஏற்பட்டது. எதுவரை என்றால் நாங்கள் இலைகளையும் உண்டோம். எனவேதான் இந்த படைக்கு ஜைஷுல் ஹப்த், அதாவது இலை உண்ணக்கூடிய படை என பெயர் வைக்கப்பட்டது. அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுடைய இந்த உணவின் காரணமாக நாங்கள் மிகவும் வலுவிழந்து போயிருந்தோம். எங்களுடைய உதடுகள் மற்றும் வாயை சுற்றி புண் வந்து விட்டிருந்தது. எதுவரை என்றால் ஒருவர் இந்த நிலையில் நாம் எதிரியை எதிர்கொண்டால் நமக்கு மேற்கொள்ள வேண்டி வரும் அந்த சிரமத்தின் காரணமாக அவன் பக்கம் நம்மால் நகரக்கூட முடியாது, எந்த போரும் செய்ய முடியாது என்று கூறினார். உணவுக்காக ஒரு இடத்தில் இங்கு ஒட்டகங்களை அறுத்தது குறித்தும் கூறப்பட்டுள்ளது. ஹசரத் ஜாபரிலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள், படையில் ஒரு நபர் இருந்தார். அவர் மக்கள் உண்பதற்காக 3 நாள்கள் 3 ஒட்டகங்களை அறுத்தார். பிறகு ஹசரத் அபு ஒபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை தடுத்து விட்டார்கள். இந்த நபர் ஹசரத் கைஸ் பின் சாத் ரிலான் அவர்கள் ஆவார்கள் என்பது வரலாற்று நூல்களிலிருந்து தெரிய வருகிறது. ஹசரத் கைஸ் பின் சாத் ரிலான் அவர்கள், எவர் என்னிடமிருந்து ஓர் ஒட்டகத்திற்கு பதிலாக பேரித்தம்பழங்களை வாங்குவார், ஒட்டகத்தையோ நான் இங்கேயே அறுத்து விடுவேன், ஆனால் அதற்கான தொகையை மதினாவுக்கு சென்று கொடுப்பேன் என்று கூறினார்கள். அதாவது சஹாபாவின் பசியின் நிலைமையை கண்டு அவர்கள், நான் ஒட்டகத்தை வாங்குகிறேன், இங்கு அறுத்து நீங்கள் உண்பதற்கான ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறினார்கள். ஹதரத் உம்ரலான் அவர்கள் அங்கிருந்தார்கள். அவர்கள், இந்த இளைஞரை நினைத்து வியப்பாக இருக்கிறது, இவரிடம் பொருள் எதுவும் இல்லை, மற்றவரின் செல்வத்தில் ஆதிக்கம் காட்டுகிறார், வீட்டுக்கு சென்று எங்கிருந்து கொடுப்பார், இவருக்கு சொந்தமான தோட்டமோ எதுவும் இல்லை என்று கூறினார்கள். ஹசரத் கைஸ் ரிலான்ஹோ அவர்களை ஜுஹைனாவின் ஒரு நபர் சந்தித்தார். அவர்கள் அந்த நபரிடம், என்னிடம் ஒட்டகத்தை விற்றுவிடு என்று கூறினார்கள். அங்கிருந்த கோத்திரத்திடம் கூறினார்கள். பிறகு அவர்கள் ஒட்டகத்தை, நான் அதற்கான விலையை உனக்கு மதினாவில் பேரித்தம்பழமாக கொடுத்து விடுவேன் என்று வாங்கினார்கள். அந்த நபர், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது என்றார். ஹதரத் கைஸ் ரிலான் அவர்கள், நான் கைஸ் பின் சாத் பின் ஒபாதா ஆவேன் என்று கூறினார்கள். அந்த நபர், நீங்கள் உங்களது தலைமுறையால், அதாவது குடும்ப அறிமுகத்தின் மூலமாக எனக்கு எவ்வளவு அடையாளப்படுத்தி விட்டீர்கள். எனக்கும் யஸ்ரபின் தலைவர் சாதவர்களுக்கும் இடையிலோ நட்பு உள்ளது, எங்கள் இருவருக்கும் இடையே நட்பு உள்ளது என்று கூறினார். ஹதரத் கைஸ் ரிலான் அவர்கள் அவரிடமிருந்து 5 வஸ்க் அளவு பேரித்தம்பழத்துக்கு பதிலாக 5 ஒட்டகங்களை வாங்கி கொண்டார்கள். அதாவது ஏறத்தாழ மொத்தம் ஒரு 750 கிலோ பேரித்தம்பழங்களாக இருந்தன. அவர், எனக்கு சாட்சியை தாருங்கள் என்று கேட்டார். உத்தரவாதமும் இருக்க வேண்டும் என்றார். இதனால் முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரிகளான சஹாபா பெருமக்கள் சிலர் அவர்களுடைய சாட்சிகளாகிவிட்டார்கள். ஹதரத் உமர்லான் அவர்கள், இந்த செல்வமோ இவருடையது கிடையவே கிடையாது, மாறாக இவர் தந்தையுடையது, பேரித்தம்பழம் பற்றி பேசுகிறார், பேரித்தம்பழ தோட்டங்களோ இவர் தந்தையுடையவையாகும், இவர் எங்கிருந்து கொடுப்பார் என்று சாட்சி ஆவதற்கு மறுத்துவிட்டார்கள். எவ்வாறாயினும் இந்த படை மதினாவுக்கு திரும்பி வந்த போது ஹதரத் சாத் ரிலான் அவர்கள் ஹதரத் கைஸ் ரிலான் அவர்களிடம், சஹாபா பெருமக்கள் பசியோடு இருந்தபோது நீ என்ன செய்தாய் என்று கேட்டார்கள். அவர்கள், நான் ஒட்டகத்தை அறுத்தேன் என்று கூறினார்கள். ஹதரத் சாத் ரிலான் அவர்கள், பிறகு என்ன செய்தாய் என்று கேட்டார்கள். ஹதரத் கைஸ் ரிலான் அவர்கள், நான் மீண்டும் ஒட்டகத்தை அறுத்தேன் என்று கூறினார்கள். ஹதரத் சாத் ரிலான் அவர்கள், பிறகு என்ன செய்தாய் என்று கேட்டார்கள். ஹதரத் கைஸ் ரிலான் அவர்கள், நான் மீண்டும் ஒட்டகத்தை அறுத்தேன் என்று கூறினார்கள். ஹதரத் சாத் ரிலான் அவர்கள், பிறகு என்ன செய்தாய் என்று கேட்டார்கள். ஹசரத் கைஸ் ரிலான் அவர்கள், பிறகு என்னை தடுத்து விட்டார்கள் என்று கூறினார்கள். ஹசரத் சாத் ரிலான் அவர்கள், யார் தடுத்தது என்று கேட்டார்கள். ஹசரத் கைஸ் ரிலான் அவர்கள், ஹசரத் அபு ஒபாதா அவர்கள் என்று கூறினார்கள். பிறகு ஏன் தடுத்தார் என்று கேட்டார்கள். அதற்கு ஹசரத் கைஸ் ரிலான் அவர்கள், அவர்கள் என்னிடம் செல்வம் எதுவும் இல்லை, மாறாக என் தந்தையுடையது என்று கூறினார்கள். ஹசரத் சாத் ரிலான் அவர்கள், நான் உனக்கு 4 தோட்டங்களை தருகிறேன் என்று கூறினார்கள். இதில் அவர்களின் தந்தை மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்கள், நான் உனக்கு 4 தோட்டங்களை தருகிறேன், அவற்றில் எல்லாவற்றையும் விட குறைந்த தரத்தில் உள்ள தோட்டத்திலிருந்தும் உனக்கு 50 வஸ்கு பேரித்தம்பழங்கள் கிடைக்கும் என்று கூறினார்கள். மிகப்பெரிய எண்ணிக்கையாகும், பல 100 கிலோ ஆகிறது. ஹதரத் சாத் ரிலான் அவர்கள் ஒரு மடலை எழுதிவிட்டார்கள். ஹதரத் அபு ஒபைதா ரிலான் அவர்கள் போன்றோரை அதற்கு சாட்சியாக்கிவிட்டார்கள். பனு ஜுஹைனாவின் நபரும் ஹதரத் கைஸ் ரிலான் அவர்களுடன் மதினாவுக்கு வந்திருந்தார். ஹதரத் சாத் ரிலான் அவர்கள் அவருக்கு பேரித்தம்பழங்களை கொடுத்தார்கள், அவருக்கு பயண விலங்கு கொடுத்தார்கள், உடை அணிவித்தார்கள். ஹதரத் ஜாபர் ரிலான் அவர்கள் கூறுகிறார்கள், ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை இந்த விஷயம் எட்டிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வள்ளல் தன்மையோ இந்த வீட்டின் இயல்பில் வைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார்கள்.
ஹசரத் சையீத் ஜைனுல் ஆபிதீன் வலியுல்லா ஷா சாஹிப் அவர்கள் இந்த நிகழ்வை பற்றி விளக்க உரையில், சஹாபா பெருமக்கள் கடும் பசியில் மிகவும் உயர்தர பொறுமையை கடைபிடித்தது, வேறு ஏதாவது பயணக்குழு அல்லது ஊரிலிருந்து உணவுக்காக சண்டையிடாமல் இருந்தது ஆகியவை மேற்கூறப்பட்ட படையெடுப்பு எந்த போருடனும் தொடர்புடையதாக இருக்கவில்லை. அவர்களுடைய தூய்மையான ஆன்மாக்கள் பறித்து பெறுவதை ஆகுமானதாக கருதவில்லை. அதாவது பரிசுத்தமான ஆன்மாக்கள் எந்த ஒரு அநீதி மற்றும் கட்டாயத்தை ஆகுமானதாக கருதவில்லை என்பதற்கு சான்றாகும் என்று எழுதியுள்ளார்கள். எவ்வாறாயினும் இந்த இடைப்பட்ட தருணத்தில் அவர்களுடைய பசியை போக்க அல்லாஹும் இங்கு ஓர் ஏற்பாட்டை செய்தான். அதை பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஹசரத் ஜாபர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த போரை பற்றிய மேற்கொண்ட நிலையை எடுத்துரைக்கிறார்கள். அவர்களை இவ்வாறு கூறியிருக்கிறார்கள்: கடல் எங்களுக்காக அம்பர் எனப்படும் ஒரு பெரிய குன்றை போன்ற மீனை கடலுக்கு வெளியே எடுத்து எறிந்துவிட்டது. இந்த அம்பர் என்பது பெரிய மீனாகும். இதை திமிங்கலம் என்று சொல்லலாம். அல்லாமா அஸ்ஹரி அவர்கள் கூறுகிறார்கள், அம்பர் என்பது கடலின் ஒரு மிகப்பெரிய மீனாகும். அதன் நீளம் 50 அடி வரை எட்டிவிடுகிறது. ஹதரத் ஜாபர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் அதன் இறைச்சியை பாதி மாதம் வரை, இன்னொரு அறிவிப்பின்படி 18 நாள்கள் அல்லது ஒரு மாதம் வரை சாப்பிட்டு கொண்டிருந்தோம். அங்கு இருக்கும்போதும் திரும்பி வரும் வரையும் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். அதன் கொழுப்பை உடம்பில் தேய்த்து கொள்வோம். எதுவரை என்றால் எங்களுடைய உடல் அதே போன்று புத்துணர்ச்சி பெற்றுவிட்டது. பசியினால் ஏற்பட்டிருந்த வலுவின்மை அகன்றுவிட்டது. ஹசரத் ஜாபர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், அந்த மீனின் கண்கள் பெரும் பெரும் பானைகளை போன்றிருந்தன. நாங்கள் அதிலிருந்து பல பானைகள் எண்ணெய் எடுத்தோம். அதன் உடலை பெரும் பெரும் துண்டுகளாக வெட்டிவிட்டோம். அதன் சிறிது இறைச்சியை சந்தைக்கு சென்றும் விற்றோம். அந்த மீனின் கண்கள் மீது அமர்ந்தது பற்றி இருவகையான அறிவிப்புகள் உள்ளன. ஹசரத் ஜாபர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் மொத்தம் 6 பேர் மீனின் கண் மீது உட்கார்ந்து கொண்டோம். ஆனால் ஒரு அறிவிப்பில் 30 பேர் உட்கார்ந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. ஹசரத் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதன் முதுகு தண்டிலிருந்து ஒரு தண்டை, மற்றொரு அறிவிப்புக்கு ஏற்ப 2 தண்டுகளை எடுத்தார்கள். அவற்றை நிறுத்தினார்கள். எல்லாரையும் விட உயரமான மனிதரான ஹசரத் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எல்லாவற்றையும் விட உயரமான ஒட்டகத்தின் மீது அமர வைத்தோம். அந்த இருவரும் அதற்கு இடையில் இருந்து கடந்து சென்று விட்டார்கள். அந்த தண்டுகளை தொடக்கூட இல்லை. மதினாவுக்கு திரும்பி வந்தது பற்றி இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஹசரத் ஜாபர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் மதினாவுக்கு வந்தபோது ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நாங்கள் அந்த மீனை பற்றி கூறினோம். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் வெளிக்கொண்டு வந்த ரிஸ்கை நீங்கள் உண்ணுங்கள், உங்களிடம் ஏதும் இருந்தால் அதிலிருந்து எங்களுக்கு உண்ண கொடுங்கள் என்று கூறினார்கள். அவர்களில் ஒருவர் அன்னாருக்கு ஒரு பங்கை கொடுத்தார். அன்னார் அதை உண்டார்கள். இங்கு இது நிறைவடைந்தது. இது விரைவில் நிறைவடைந்து விட வேண்டும் என்றே நான் முயற்சி செய்தேன். அப்போதுதான் மற்ற கருத்துக்களையும் துவங்க முடியும். ஆனால் சில ஜனாசாக்கள், ஷஹீதுகள் பற்றிய குறிப்பு வந்து கொண்டே இருந்தது. எனவே இதில் இன்னும் சிறிது பகுதி எஞ்சியிருக்கிறது. இறுதியில் மக்கா வெற்றி பற்றிய குறிப்பும் வரும். எவ்வாறாயினும் இப்பொழுது இந்த குறிப்பு தொடர்கிறது. ஆனால் இன்று நான் இதையும் கூற விரும்புகிறேன். கடந்த ஜும்மாவிலும் நான் கூறியிருந்தேன், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் உள்ள போர் சூழல் குறித்து அதிகம் துவா செய்யுங்கள். ஒருவர் மற்றவருடன் சமரசம் ஏற்பட்டு அமைதியின் சூழல் உருவாகட்டும். ஏனென்றால் இன்றைய நாள்களில் போர்களில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்களால் பொதுமக்களும் கொல்லப்படுகிறார்கள். இப்பொழுது போருக்கான புதிய சூழல் உருவாகிறது. எனவே இரு தரப்பினரும் சமரசத்திற்கு இணங்க வேண்டும், பெரும் இழப்புகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என துவா செய்ய வேண்டும். இது தொடர்பாக இந்த விஷயத்தையும் நினைவில் கொள்ள வேண்டும். இன்றைய நாள்களில் சமூக ஊடகங்களில் அல்லது இணையத்தின் வேறு வழிவகைகளான எலக்ட்ரானிக் மீடியாவோ எதுவோ மெசேஜ்கள் இருக்கின்றன. அதில் ஒவ்வொருவரும் மிகவும் சுதந்திரமான முறையில் கருத்து தெரிவித்து விடுகிறார். தனது இஷ்டத்துக்கு என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிடுகிறார். அதனால் பலன் குறைவு, நஷ்டம் அதிகம். நாங்கள் என்ன விரும்புகிறோம் என்று தம் தரப்பிலிருந்து அதிகம் வெளிப்படுத்தப்படுவதுண்டு. அகமதிகள் இதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வெளிப்படுத்துதலுக்கு லாபம் குறைவு, இழப்பு அதிகம். யாருக்காவது செய்தி தெரிவிப்பதற்கு அதிகம் ஆர்வம் இருந்தால் அமைதி மற்றும் சமாதானத்திற்கான தூது செய்தியை வழங்கிடுங்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தமது வாழ்வின் இறுதியில் இயற்றிய பைகாமே சுல்ஹ், சமாதான தூது எனும் நூலில் இந்த தூது செய்தியை தான் வழங்கினார்கள். அதாவது அமைதி மற்றும் சமரசத்திற்கான தூது செய்தியாக அது இருந்தது. எனவே அஹ்மதி ஒவ்வொருவரும் அதை நினைவில் கொள்ள வேண்டும். அதற்காகவே முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் குற்றமற்றவர்களின் உயிரிழப்புகள் ஏற்படுவதிலிருந்து அனைவரையும் காப்பாற்றுவானாக. சில பெரிய ஆற்றல்களும் அதை ஊதி வளர்க்க முயற்சி செய்வதாக தெரிகிறது. இவை இரு சக்திகளும் சண்டை போடட்டும், வலுவிழந்து போகட்டும், இவற்றின் ஆயுதங்களும் விற்பனையாகட்டும் என்று விரும்புகின்றன. அல்லாஹ் அவர்களது திங்கிலிருந்தும் காப்பாற்றுவானாக. இவ்வாறே பாலஸ்தீனத்தின் மக்களுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் எளிமைகளை ஏற்படுத்துவானாக.
இவர்கள் நிம்மதியாக தமது நாட்டில் வாழ முடியட்டுமாக. ஆனால் வெளிப்படையில் பார்க்கும்போது அமைதிக்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லாதது போன்று தெரிகிறது. மாறாக எப்படியாவது அவர்களை இங்கிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்றே முயற்சி செய்யப்படுகிறது. அதில் எல்லா ஆற்றல்களும் இணைகின்றன. முஸ்லிம் நாடுகளுக்கு அல்லாஹ் அறிவை வழங்குவானாக. அவர்கள் ஒன்றாகி விடுவார்களாக. அவர்கள் ஒன்றாகிவிட்டால் பல பிரச்சனைகள் தீர முடியும். உலகப்போர் நடந்தால் நாம் தப்பித்துக் கொள்வோம் என்று சில நாடுகள் நினைப்பது தவறான சிந்தனையாகும். இது அனைவரையும் தனது பிடியில் எடுத்துக்கொள்ளும். எனவே இந்த தவறான புரிதலிலிருந்து ஒவ்வொருவரும் தப்பித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அனைவரையும் பாதுகாப்பாக வைப்பானாக. எவ்வாறாயினும் நான் எப்பொழுதும் கூறி வருவது போன்று இதற்கான ஒரே தீர்வு இறைவன் பக்கம் குனிவதேயாகும். அந்த ஒரு வழியே அவர்களை காப்பாற்ற முடியும். அதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. அல்லாஹ் அனைவருக்கும் அதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.